இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 11 புள்ளியில் ஒரு சிக்குக்கோளம். 11 புள்ளி நேர் புள்ளி ஒன்றில் நிப்பாட்டிக்கோங்க. 11 புள்ளினோட ரொம்ப பெருசாக இருக்கே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் இது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் வச்ச 11 புள்ளி வரிசையில் சென்டர் புள்ளியை கணக்கு எடுத்துக்கலாம். 5 இந்த பக்கம் 5 அந்த பக்கம் விட்டிங்கன்னா இது சென்டர் புள்ளி. அதில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. இப்படி அந்த இன்டூலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த வி ஷேப் வருது இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற புள்ளியில் இப்படி வளைச்சி கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ வளைச்சி நிப்பாட்டினதை கார்னரில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே ஒரு ஒரு பார்ட்டாக பிரிச்சிடலாம். முதல்ல இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற 4 புள்ளிக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 3 புள்ளிக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், 2 புள்ளிக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடும்போது கரெக்டாக இந்த மாதிரி பெருசு சின்னது சின்னது அப்படி போட்டுக்கோங்க. இப்போ மேலே கடைசியாக போட்ட பெரிய லைன் அப்படி வளைச்சி 2வது லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக போட்டதை இப்படி திருப்பி ஒரு பேர் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இதை இப்படி லைட்டாக வளைச்சி இப்படி கீழே கொண்டு போய் இது இப்படி லைட்டாக வளைச்சி கீழே கொண்டு போய் இது 2 ஜாயின் பண்ணால் இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லா பக்கமும் போட போகிறோம். நான் போட்ட கோலமெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா எல்லோரும்? எப்படி இருக்குது? நல்லா வருதா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், இது போட்டோம்னா கோலம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சூப்பர்.